Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Right, cricket the CSK versus Punjab Kings match இருக்குல்ல 8ஆம் தேதி 7:30 மணிக்கு அதை பற்றி என்னோட ப்ரிவ்யூ ப்ரெடிக்ஷன் பிச் ரிப்போர்ட் என்ன பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னோட அப்சர்வேஷன் சொல்கிறேன். ரைட், சிஎஸ்கே டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட் தான் சொல்லணும். கிரிட்டிசிசம் ஆல்ரெடி வந்துருச்சு எம்எஸ் தோனி மேலே. அவரோட பேட்டிங் எபிலிட்டி பற்றி, விக்கெட் கீப்பிங் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஸ்டார்டட் வரிங் எம்எஸ் தோனி பேட்டிங் போயிடுச்சு, ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீ விளையாடணும் தரிசனம் கிடைச்சா போதும், நீ தான் தோனி ஃபார் ரீசன் சொன்னவங்க எல்லாமே இப்போ உள்டாவாக திரும்பிட்டாங்க. சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அப்படி தான். அது வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ 18 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு இதில் ஃப்ளாப் ஆகும்போது பின் பாயிண்ட் பண்ணுவாங்க, உன்னால தான் போச்சு அப்படின்னு. மேலே 5 பேர் அவுட் ஆகிறத பற்றி யாருக்குமே கணக்கு இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல, தோனி அடிக்கணும், ஒரு பாலில் 5 அடிக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ தோனி ஹேஸ் டு டேக் அ கால். அது பார்க்கணும். மேபி இந்த சீசன் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அது அப்புறம் போகலாம். சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். சிஎஸ்கே ஒரு வின், ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் ஜெகஜோதியாக ஜெயித்தோம் மும்பை இந்தியன்ஸுக்கு. அப்புறம் யாருக்கிட்ட 6வது கப்பு லோடிங் எடுத்துருவா நீ ட்ரிப்ளிகேட்லேருந்து அப்படின்னு ஜெயிச்சு அதுக்கப்புறம் 3 மேட்ச் லைனாக தோத்துட்டோம். இதில் 2 சேப்பாக்கல, அதுதான் ரொம்ப ஒரிங் சைன். நம்ம ஹோம் கிரவுண்டுக்கு மேலே எல்லாம் மஞ்சள் கலர்லாம் போஸ்ட் போட்டு சிஎஸ்கே அது மஞ்சள் யார் தெரியுமா நான் அப்படி இப்படிலாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் வெளில வந்து புலம்புனாங்க எல்லாருமே. ஆமாம், பஞ்சாப் வந்து வேறாஸ் தே ஹேட் அ வெரி குட் ஸ்டார்ட். 2 வின்னு, இன்னும் குஜராத் டைட்டன்ட்டையும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டையும், ஒரே ஒரு லாஸ் அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல். பஞ்சாப் கிங்ஸ் ஆல்தோ ராஜஸ்தான் ராயல்கிட்ட தோத்தாலும் தே லுக் லைக் அ கான்ஃபிடென்ட் சைடு. அந்த டீமை பார்க்கும்போதே அப்பா மோர் பேலன்ஸ்டாக தெரியுது. ஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ஷ்ரேயஸ் ஐயர். ஷ்ரேயஸ் ஐயர் வந்து கேகேஆர் கப்பு ஜெயிச்சு அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இஸ் அ ஷூட் கேப்டன், இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ. அவரோட இந்த இன்னிங்ஸே பாருங்க, இந்த 3 மேட்ச் முடிஞ்சதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் 97 நாட் அவுட், அடுத்த மேட்ச் 52 நாட் அவுட், அப்புறம் 10 ரன்ல அவுட் ஆகிட்டு ராஜஸ்தான் ராயல்கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 159 ரன் எடுத்துட்டாரு, ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு. ஆவரேஜ் 159. அது வேறாச்சும் நீங்கள் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் விளையாடுவாரா மாட்டாரா, போன மேட்ச்சுக்கு சொல்கிறேன், இன்ஜுரி யாரும் கேப்டன் பண்ணுவோம் அது பண்ணுவோம், அங்கே அடிபட்டுருச்சு, டாப் ஆர்டர் சரியில்லை அப்படி இப்படின்னு பயங்கரம் பலவிதமான குழப்பங்கள் நம்மளே குழப்பிக்கிட்டோம். ஸோ கடைசியில் அவர் விளையாண்டாரு அண்ட் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. இன்ஃபார்ம் பிளேயர் போன மேட்ச் ரச்சித் ரவீந்திரா என்ற ருத்ராஜ் தான். கான்வே வந்து குஷியில் அவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்களா இல்லை பிரமாதமாக போலிங் போட்டாங்களா யாரும் எதிரி டீம் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சரியாக போலிங் போடல, அது என்னமோ உண்மை தான். ஏன்னா மிடில் ஓவரில் 7 to 14 ஓவரில் நீங்கள் விக்கெட் எடுக்கலன்னா மறந்துடுங்க மேட்ச்சை. அங்கே தான் மேட்சே மாறுறது. ஆக்சுவலாக விக்கெட் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க, கடைசியில் வந்து அடிக்கிறாங்க 5 ஓவரில் 180. ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ரெடி பண்ணிட்டாங்க எல்லா டீமும். ஆப்போனண்ட்டு சிஎஸ்கேக்கு எதிராக 180 அடிச்சுடுப்பா, அவங்களால சேஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷலி சுபம் டுபே வந்து அண்டர் இது ப்ரெஷரில் இருக்காரு அண்ட் சிவம் டுபே ஃபார்மில் இல்லை, ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்களா. அது இப்போ மட்டும் இல்லை, 2018 தான் நடக்குது. 175 தாண்டில் நம்ம சேஸ் பண்ணுறது. இது ஹிட்டிங் ஹார்ட். முன்னையானும் எப்போ நான் சொல்கிற மாதிரி டேரல் மிச்சல், மொயின் அலி, ஊத்தப்பா, ராய்டு, ஒரு சாலிட் பேட்டிங் இருந்தது மிடில் ஆர்டர். இப்போ மிடில் ஆர்டர் வீக். டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன் மிடில் ஆர்டர் வீக்குன்னு. யாருமே ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இப்போ தெரியுதுல என்ன வீக்குன்னு. எல்லாமே தோனி தான் பண்ணணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேட்ச்சில் அஸ்வின் தோனிக்கு மேலே வராரு 190 சேஸ் பண்ணும்போது ஆர்சிபிக்கு எதிராக. இப்போ போன மேட்ச் வந்து பேட்டிங் வரல அவருக்கு, கெட்ட ஆல்ரவுண்டர் இருக்கிறீங்க. ஜடேஜா 2 ஓவர் தான் போடுறாரு, 2 ரன் தான் எடுக்கிறாரு. ஆக்டிவ் கிரிக்கெட்னா அப்படி தான். எம்எஸ் தோனி ஐபிஎல் டு ஐபிஎல் தான் விளையாடுறாரு. என்ன தான் நீங்கள் நெக்ஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் மேட்ச் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்வின் எல்லாம் இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிட்டாரு, ஜடேஜா T20 ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இப்பெல்லாம் இருக்கும்போது ரஷ்யா தான் இருக்கும். பொசிஷன் 180 அடி கூடாம பார்த்துங்கப்பா தான். ஆனால் இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, பிச்சை பற்றி சொல்கிறேன், முலான்பூர் வெரி குட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் இது. ஆமாம், இப்போ இதே சீசனில் ஒரு மேட்ச் நடந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல் 205 அடிச்சிட்டாங்க, 205 for 9. பஞ்சாபால் 155 தான் அடிக்கும்போது 50 ரன்ல தோத்துட்டாங்க. மினிமம் 190 வேணும் இங்கே, மினிமம் அடிச்சிடலாம் 190. ஸோ 180 மேலே வருது எல்லாமே ப்ளஸ் தான். 190 அவங்க சேஸ் பண்ணுறாங்க ஷ்ரேயஸ், நம்ம சேஸ் பண்ணுவோமா அதான் பெரிய கேள்விக்குறி. டு யூ ஹேவ் தி பவர் ஹவுஸ் மிடில் ஆர்டர்? ஸோ bowler only have to pull up the socks. ஒன்றும் bowling வீக்காக இருந்ததுன்னா பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க, பேட்டிங் வீக்காக இருந்தால் bowling ஸ்ட்ராங். இதுதானே தியரி. ரெண்டுமே வீக்காக இருக்கும்போது அப்புறம் ஃபீல்டிங்கை ப்ளேம் பண்ணால் கேட்ச் விட்டாதான் தோத்தோம்னா 49 டாட் பால் 35 டாட் பால் இப்படிலாம் விளையாண்டா எப்படி? 4 மேட்ச்னா 4மே ஓப்பனிங் ஃபெயிலியர், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க பேட்டிங் பாருங்களேன். ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் இல்லை, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆஸ்திரேலியன் வெரி குட் பிளேயர், ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. நான் விளையாட மாட்டேன் ஆஸ்திரேலியாவுக்குன்னு. மேக்ஸ்வெல் எனி டே அவர் டீச்சருக்குள்ள ஓடி பிடிச்சி விளையாடிலாம் கீழே வந்துருக்காரு ஒரு காலத்தில், அதெல்லாம் ஆஃப் சீசனில். பட் டேஞ்சரஸ் ஃபெலோ, எனி மொமெண்ட் அவர் பேட் இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரு மேக்ஸ்வெல் நான் முதலே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நெஹா வதேரா யங்ஸ்டர், போலிங்கும் சாலிடாக இருக்கும். வந்து ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜான்சன், ஃபெர்குசன் 3 ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் பாலர்ஸ். லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் மார்க்கோ ஜான்சன் அவுட், ஹர்ஷதீப் சிங், ஃபெர்குசன் ஸ்பீட் 150 மினிமம்.
ப்ளஸ் சால் யுரேந்திர சால் லெக் ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் வெரி குட். நான் சிஎஸ்கேக்கு அப்படி இல்லை, ஒன்லி 100 அகமது இஸ் ஒன்லி ஒன் டேக்கிங் விக்கெட். 10 விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் பர்பிள் கேப்பர் வச்சிருக்காரு. அவர் தான் மிடில் ஆர்டரை நிறுத்துறாரு இப்போதைக்கு. அண்ட் மற்றவங்க அஸ்வின் அண்ட் ஜடேஜா பிளேயிங் 11 நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன் நான் அப்புறமா. இப்போ இந்த ப்ரிவியூ பற்றி தானே பேசுகிறோம் அந்த டீம் காம்போசிஷனில். சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட், கான்வே, ரச்சின், டூபே, விஜய் சங்கர், ஜடேஜா, எம்எஸ் தோனி. டாப் 7 பார்க்க நல்லா தான் இருக்குது. சும்மா பேரை கேட்டால் அது அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லையே, அது மாதிரி தான் இருக்குது. போலிங் கலீல் அஹ்மத் அண்ட் நூர் அஹ்மத் மட்டும்தான். 10 ரன்னாவும் அட் டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுறாரு. அண்ட் 10 ரன் எடுத்து வர சூப்பர் ஸ்டார் அப்படி சார்னா ஓகே. கண்டெய்னிங்லாம் வேலைக்கே ஆகாது. அஸ்வின்லாம் கெட் விக்கெட்ஸ் அவுட் பண்ணேன்னு வச்சுங்க. ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல்லாம் 200 எழுதிக்கலாம் இப்போயே. அது ரொம்ப 3 மெயின் பிளேயர் எப்போ வேணால் கேமை மாற்றக்கூடியவங்க அவங்க. பிச்சு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. இது வரைக்கும் 8 பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆர்ச் ரைவல் மும்பை இந்தியன்ஸ், ஆர்ச் ரைவல் ஆர்சிபி சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பஞ்சாப் கிங்ஸ் தான் ஆர்ச் ரைவல்ஸ் தான். எவ்வளோ க்ளோஸாக நெக் அண்ட் நெக்கு இது விளையாடுறாங்களோ அவங்க தான். 16 டைம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு, 14 டைம் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்கு இந்த 30ல். ஸோ 2 மேட்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கோம் இந்த 18 வருஷத்துல தான் பாருங்க. சுபம் டூபே பிளேயிங் லெவலில் கொண்டு வாங்க. இந்த இம்பேக்ட்லாம் வேலைக்கே ஆகாது. லேட்டஸ்ட் லெக் மூவ்ஸ் காலெல்லாம் வார்ம் அப் ஆகணும் உள்ள. அப்போ தான் வில் ஃபீல் யுவர் பார்ட் ஆஃப் த கேம்னு. அதே மாதிரி சால்ட்ட ஜாகிரதையாக இருக்கணும். லெக் ஸ்பின்னர் பொதுவாகவே ஜாகிரதையாக இருக்கணும் நான் சொல்லுவேன். லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் விக்கெட் டேக்கர்ஸ்னு. தோனி கிட்ட மேலே ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். அவர் தெரிஞ்சிருக்கிறனால நான் சொல்கிறேன். இது வரைக்கும் 10 வாட்டி ஐபிஎல்ல விளையாடிருக்காரு. சாலுக்கு எதிராக 5 வாட்டி சால் அவுட் பண்ணிட்டார் அவர். ஆமாம், நம்ம யுரேந்திர சால் ஃபுல் சால். இவர் பெரிய ஆள் ஆகிவிட்டதே நம்ம தோனி தான். மீன்ஸ் அதுக்காக விக்கெட் எடுக்கக்கூடாதான்னு சொல்லலை. இட்ஸ் அ குட் பவுலர், காட் டு பி கேர்ஃபுல். பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வெதர் ரிப்போர்ட்டு அது இதெல்லாம் அப்புறமா எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேப்பாக்கில் 2 தோத்துட்டோம். இது ஆன் த ரோடு, இன்னும் ஷார்ட் டைம் பீரியட் வேறு. முடிச்சு திருப்பி ஓடி வரணும் சேப்பாக்கு. வர வெள்ளிக்கிழமை கேக்கார் கூட ஒரு ராசில் தம்பாசில் அவர் 7-8 பேட் வச்சிருக்காராம் ரசில் மசில். ஸோ அது வேறு இருக்குது. பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் 190 to 200 runs. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. சாயங்காலம் 7:30 மணிக்கு. அண்ட் டியூ இருக்கா இல்லையா அதெல்லாம் அங்கே பார்க்க தான் தெரியும். எனிதிங் 200 கேன் பி சேஸ்டு. டீம் மீனிங் டாஸ் வில் ட்ரை டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். ரைட். நீங்கள் நினைக்கிறேன் எந்த இடத்துல பிரச்சனை ஆகுது சிஎஸ்கேக்கு? ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? ஏன் இன்டென்ட் ஏன் இல்லை? வேர் இஸ் த இன்டென்ட்? தான் பப்ளிக் கேட்கறதுல அதான் இன்டென்ட்டே இல்லையே. பார்த்தாலே அப்பா இந்த ஜெயிக்க ட்ரை பண்ணுறாங்கப்பா அப்படின்னு இல்லையே. ஏன் இந்த மாதிரி இருக்குது? நேற்று எஸ்ஆர்ஹெச் கூட 4 மேட்ச் தோத்துட்டாங்கிறது ஃபுல்லாக ஆரஞ்சு, கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு. ஜெயிக்கிறே இல்லையா உங்களை பார்க்க வரோன்னு. அதே மாதிரி ஆர்சிபி அப்படி தான், ஃபுல்லாக ரெட்டு. நம்மள் தான் சிஎஸ்கே ஃபுல்லாக மஞ்சள் தான். பாதிக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் டவுனாக இருக்கும்போது டீமு சைலண்ட் ஆகிடுறாங்க, அமைதியாக. அப்படியா இருக்கிறது? அப்போ தான் நீங்கள் சேரப் பண்ணணும். இன்னும் கமான் யூ கேன் டூ இட் மேன், கமான் யூ கேன் அப்படி சொன்னால் தான் நீங்கள் சேரப் பண்ணணும். அது விட்டு அப்படியே டென்னிஸ் பக்கம் இப்படி 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 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சேரப் கிரவுண்டில். பட் எனிவே இது நம்ம கிரவுண்ட் இல்லை, இப்போது பிளேயிங் அவே மேட்ச்சு. பட் ஸ்பெஷலாகவே சொல்கிறேன், அது பேர் தான் ஃபேன் சப்போர்ட்டுங்கிறது. ஜெயிச்சாதான் நான் பார்ப்பேன். இன்னுமா சார் இதை நம்புறீங்க? என்ன கேட்டாங்கன்னா 10 டீமும் ஒன்றும் ஃபைனல் விளையாட முடியாது, 10 டீமும் குவாலிஃபை ஆக முடியாது. த மேனர் யூ வின், த மேனர் யூ லூஸ். அதான் ரொம்ப முக்கியம். நெட் ரன் ரேட் ரெடி பண்ண பாயிண்டே இல்லையா? நெட் ரன் ரேட்டை வச்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? க்ளோஸாக கொண்டு போனால் நெட் ரன் ரேட் நல்லா இருக்கும்னு ஒருத்தர் வேறு போட்டார். நல்லா தான் இருக்கும். முதல்ல பாயிண்ட் வேணும் மேன். 2 பாயிண்ட் வச்சுட்டு நெட் ரன் டோர்னமெண்ட் முடிஞ்ச நெட் ரன் ரேட்டில் போகிறேன்னு சொல்லலாமா? 2 பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஆதங்கம், கோவம் வருது. அதனால தான் இப்படி சிரிக்கிறேன் நான். வாட் டு டூ? யூ நீட் பாயிண்ட். மினிமம் 8-9 மேட்ச் ஜெயிக்கணும். இப்போ தான் 1 ஜெயிச்சிருக்கோம். 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. பாக்கி இருக்க எவ்வளோ 10 மேட்ச்சில் 7 மேட்சோ 8 மேட்சோ ஜெயிக்கணும். 80% யூ ஹேவ் டு வின். இல்லைன்னா கான். அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? எனிவே நீங்கள் அன்றைக்கி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். புரிய பார்த்து கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.